நான் +2 படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பிரச்சனை ஒன்று. ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது எனக்கு எங்கள் அம்மாவுக்கும் ஒரு வாக்குவாதம். அப்போதைக்கு அவங்க எது பண்ணாலும் பண்ணட்டும், நானும் கொஞ்சம் அரசியல் படிச்சிருக்கேன் ஸ்கூலில், அதை வச்சு நான் பண்ணிக்கிருவேன். என்னது நீ ஸ்கூலில் அரசியல் படிச்சிருக்கியா, அப்போ நீ உன்னையெல்லாம் படிக்க வச்சது தப்பா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை பேசுனுச்சு, ஒரு வாக்குவாதம். அதுலேருந்து பார்த்தோம்னா மாதம் ஒரு பிரச்சனை தொடர்ந்து மறைமுகமாக. எனக்கு பின்னால் தான் புரிய வந்தது, எனக்கு ஆரம்பத்தில் புரியலை. சரி இவனுங்க ஏதோ பைத்தியக்காரனுங்க சும்மா நம்மளுக்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு ஒதுங்கி போனோமா. ஆனால் இதுக்கு பின்னாடி பல சூழ்ச்சிகள் இருக்கிறது எனக்கு பின்னால் தான் தெரிய வந்துச்சு. இது எல்லாமே ஏதாவது ஒரு பிரச்சனையில் நான் மாட்டி விடணும், ஏதாவது ஒரு அடிதடி கேஸு, போலீஸ் ஸ்டேஷன் கேஸு அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலாம்ல. அதே மாதிரி எனக்கு திருமணம் பண்ணதுக்கப்புறம் என் மேலே நிறைய குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் உண்டு பண்ணிவிட்டு என் மேலே போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி எங்கள் அம்மா எனக்கு தெரியாமல் போவோம் சோழகம்பட்டிக்கு போயிட்டு அவன் மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க, அவனை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் போடட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் போய் தூண்டி விடுமா. நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் எங்கள் அம்மா என்னென்ன பண்ணு